வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்குறோன்னா, இது வந்து ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். லைக் என்னோடய பழைய வீடியோ வந்து பார்த்து இந்தமாரி ஹிந்துவிசம் பற்றி நிறைய போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ விஷ்ணுவோட அந்த தசாவதாரம் 9 அவதார்ஸ் பற்றி ஒரு வீடியோவில் சொல்ல முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் அதுக்காக தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் அவரை ட்ரை பண்ணுற சொல்லியிருந்தேன். நான் அந்த வீடியோ செய்கிறேன் அவருக்காக. சரி, நம்ம வந்து விஷ்ணுவோட 10 அவதார்ஸ்க்காக பார்ப்போம். சரி, விஷ்ணு எதுக்காக அவதாரம் எடுத்துகிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு வந்து எவ்ரி டைம் அதர்மம் தலையாகும் போதும் தர்மத்தை காக்கிறதுக்காக அவதாரம் எடுத்திருப்பார். லைக் இந்த 10 அவதாரம் அதுக்காக எடுத்திருப்பார். அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நின்றுட்டிருப்பார். விஷ்ணுவோட முதன்மை அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி புருஷர் அவதாரம். ஸோ இந்த அவதாரத்தை பார்த்திங்கன்னா ஒரு சமண கோலத்தில் விஷ்ணு வந்து படுத்திருப்பார். ஸ்ரீரங்கம் கோயில் நீங்கள் பார்த்தா தெரியும். லைக் அவர் வந்து படுத்திருப்பார். ஸோ அவர் தொப்புள் கூட இருந்தால் பிரம்மா வந்தார். பிரம்மர் தான் நம்ம எல்லாத்தையும் படிச்சிடறாங்க. அந்த பிரம்மரை படித்தது இந்த ஆதி புருஷர் தான். விஷ்ணுவோட தொப்புள் கொடி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்மர் வந்து படிச்சிருப்பார். ஸோ இது வந்து விஷ்ணுவோட ஒரிஜினல் கிடையாது. நிறைய பேர் என்ன செய்திருக்காங்க, விஷ்ணு வந்து படுக்கையில் படுத்துருக்கு, அவர் தான் ஒரிஜினல் விஷ்ணு, அவரோட அவதாரம் தான் அவங்களான்னு. அப்படி இல்லை. நிற்கிறத பார்த்திங்கன்னா திருமால், அதாவது தாமரை கதை சுங்க சக்கர வச்சு நிற்கிறவர் தான் ஒரிஜினல் விஷ்ணு பகவான். அவரோட அவதாரம் தான் இந்த ஆதிபுருஷர். ஆதிசேஷன். ஏன் ஆதிபுருஷர்னு கேட்டிங்கன்னா, ஆதிசேஷன் மேலே படுத்துறதுனால ஆதிபுருஷன் பேர் கிடச்சி. ரெண்டாவது அவதாரம் பார்த்திங்கன்னா மச்ச அவதாரம். ஸோ இது வந்து ஏன்னா அந்த உலகமே வந்து பேரலை தண்ணி சூழ்ந்து இருந்தப்போ வந்து விஷ்ணு வந்து பாதி மனிதனாகவும் பாதி மீனாகவும் இருந்து இந்த ஜீவராசிகளை அந்த தண்ணியில் வத்துற வரைக்கும் காப்பாற்றி வச்சுருந்தார் சொல்லியிருக்காங்க புராணத்தில். ஸோ அதுதான் மச்ச அவதாரம். ஸோ பாதி ஜீவராசிகளை காப்பாற்றி வச்சு அந்த எல்லாத்தையும் காப்பாற்றிருக்காரு. ரெண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். லைக் இது வந்து ஒரு ஆமை வடிவெடுத்திருப்பார். முழுசு ஆமையாக தான் இருப்பார். ஏன் அந்த அவதாரம்னா, அந்தமாரி வந்தார மலை இந்த அமிர்தத்தை வந்து எடுக்கிறதுக்காக வந்தார மலையை மத்தாவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பாய்ச்சிருப்பாங்க. தேவர்களும் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்கள் இழுப்பாங்க, ஒரு பக்கம் அசுரர்கள் வந்து அந்த இது கடையும் போது அப்போ வந்து அந்த மலை வந்து கீழே கடல் நடுவில் வச்சுருப்பாங்க. ஸோ கீழே வந்து பேலன்ஸ் கடல் முழுக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் நம்ம விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, அப்படியே வந்து ஆமையாக மாதிரி கூர்மமாக மாதிரி கீழே போய் அந்த ஒரு அடித்தளத்தை கொடுப்பாரு. அதனால தான் வந்து கூர்ம அவதாரம். ஸோ இந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துட்டு பேர் தன்வந்திரி. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரும் விஷ்ணுவோட ஒன் ஆஃப் அவதாரம் தான். இவர் வந்து ஆயுர்வேதத்துக்கு கடவுள். ஸோ இந்த அமிர்தத்தை எடுத்ததுக்கு அப்புறமா விஷ்ணு நடுவு இன்னொரு அவதாரம் எடுத்திருப்பார், மோகினி அவதாரம். ஸோ இந்த அவதாரம் எதுக்குன்னா, அசுரர்களும் தேவர்களும் அந்த அமிர்தம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்தமாரி அசுரர்கள் வந்து தேவர்கள் வந்து எடுத்துக்குவாங்க இந்த அமிர்தத்தை, இது வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, மோகினி ஒரு அழகான பெண் அவதாரத்தை எடுத்து மோகினி அவதாரம் எடுத்து இந்தமாரி அசுரர்கள்ட்ட வந்து பேசுவார். நான் வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அசுரர்களும் மோகினி அழகில் நம்ம எங்கேயோ மோகினியை கொடுத்துருவாங்க. ஸோ மோகினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவார்னா, ஸோ அது விஷ்ணு பகவான் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு கரெக்டாக அது வந்து பிரித்து கொடுத்துருவார். ஸோ அப்போ வந்து இந்தமாரி சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு தேவர்கள் ஜெயிச்சிருவாங்க. தேவர்கள் அமிதருக்கு ஸோ அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மோகினியை பார்த்து சிவபெருமான அவங்க அழகில் மயங்கி அவங்க கூட பார்த்திங்கன்னா குடும்பம் நடத்தியிருப்பார். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்தவர் தான் நம்ம ஐயப்பன். கேரளா சாமி ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுக்கும் சிவனுக்கும் பிறந்தவர். அவர் சிவனோட பையன்தான், ஆனால் அவருக்கு அம்மா வந்து விஷ்ணு, மோகினி. ஸோ மூணாவது அவதாரம் வராக அவதாரம். இரண்யாக்ஷன்னு ஒரு அசுரம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பூமாதேவி நம்ம பூலோகத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே பாதாள லோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான். அப்போ வந்து இந்தமாரி தேவர்கள்லாம் இப்போ வந்து விஷ்ணு வீடு கேட்பாங்க, எனக்கு உதவி செய்யுங்க விஷ்ணு பகவானின்னு. அப்போ விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, ஒரு பன்றி அவதாரம், அவரோட பன்றி மாரி, ஏன்னா பன்றி கீழ் நோக்கி தானே இருக்கும். ஸோ அவர் பன்றி அவதாரம் எடுத்து இப்போ அந்த இரண்யாக்ஷனை கொன்று வருஷக்கணக்காக அவங்க கூட சண்டை போட்டு அவனை கொன்று அந்த பூமாதேவியர் காப்பாற்றிருப்பார். நாலாவதாக பார்க்க போகிறது நரசிம்ம அவதாரம். ஸோ இந்த அவதாரம் ஏன்னா எப்பயுமே வந்து சொல்லுவாங்க, கடவுள் வந்து தூணுன்னு இருப்பார் திரும்பணும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த நரசிம்மர் அவதாரம். தன்னோட பக்தன் பிரகல்நாதனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தபோது விஷ்ணு வந்து தூணை பிளந்துக்கிட்டு வந்தார் நரசிம்மராக. அதாவது பாதி சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட அவதாரம் தான் அந்த நரசிம்ம அவதாரம். ஸோ இது வந்து இரண்யகசிபு பிரகல்நாதனோட அப்பா, அந்த அரக்கனோட வரம்படி இறந்துருப்பார். அவரோட வரம் என்னன்னா, அவர் வந்து கேட்டிருப்பார், நான் வந்து சாகும்போது நான் ஆகாயத்தில் இருக்கக்கூடாது, பூமியில் இருக்கக்கூடாது, என்னை கொல்றவன் மனிதனாகவும் இருக்கக்கூடாது, கடவுளாகவும் இருக்கக்கூடாது, நான் வந்து காலையில் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது அப்படி சொல்லி வரம் வாங்கியிருப்பார்.
ஸோ எந்த ஒரு ஆயுதத்தாலையும் நான் வந்து சாகக்கூடாது அப்படின்ட்டு வரம் வாங்கியிருப்பார். ஸோ அதேபடி இந்தமாரி விஷ்ணு அவரோட காலையில இரவுலையும் இல்லை மாலை நேரம் வந்து பூமியில இல்லாமல் ஆகாயத்தில் இல்லாமல் அவர் மடியில் வச்சு எந்த ஒரு ஆயுதமே இல்லாமல் அவரை நகத்தை வச்சு வயிற்றுப்பில் வந்து அவர் கொண்டிருப்பார். ஸோ நரசிம்மரோட வந்து ஒரு கோபம் அதுதான் அவ்வளோ உக்கிரமான ஒரு அவதாரம் விஷ்ணு பகவானோட. நீங்கள் எல்லா அவதாரத்தை எடுத்து பார்த்தது கூட ரொம்ப உக்கிரமான அவதாரம் பார்த்திங்கன்னா அது வந்து நரசிம்மர் தான். பிரகல்நாதர் பார்த்ததுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா சாந்தமாயிடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா வாமன அவதாரம். இந்த அவதாரம் எடுத்துக்கிட்டார் பார்த்திங்கன்னா பலி அரசனோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக தான் ஒரு குட்டி பிராமணனா கட்ட பிராமணனா வந்து பார்த்திங்கன்னா அவதாரம் எடுத்து போயிருப்பார். ஸோ அந்த இடத்துல பலி அரசனோட ஆணவத்தை அடக்கி அவருக்கு வந்து ஒரு வரத்தையும் அழிச்சிருப்பார். ஸோ அடுத்த அவதாரம் பார்த்திங்கன்னா பரசுராம அவதாரம். பரசுராமர் வந்து துவாபக யுகம் அந்த யுகத்தில் உள்ளவர் தான். ஸோ அவர் கையில் பரசு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. 21 தலைமுறை சத்திரியர்களை கொன்று கூச்சவர். எதனாலனா சத்திரியர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பரசுராமரோட அப்பாவோட தலையை வெட்டி கொண்டிருப்பாங்க. ஸோ அப்போ பரசுராமர் வந்து கேட்பார் அவங்க அம்மாட்ட என்ன ஆச்சுன்னு. ஸோ அவங்க அம்மாவால் அதை சொல்ல முடியாது. அவங்க வந்து அவ்வளோ ஒரு சோகத்தில் ஆழ்ந்து போயிருப்பாங்க. ஸோ 21 தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாரில் அடித்து அழுவாங்க. ஸோ அப்போ வந்து பரசுராமர் சொல்லுவார், நீங்கள் வந்து 21 தடவை உங்கள் மாரில் அடிச்சிருக்கீங்க, நான் 21 தலைமுறை சத்திரியர்களை கொல்லுவேன், இது சத்தியம்னு சொல்லி 21 சத்திரியர்களை கொன்று இந்தமாரி அவர் வந்து கூச்சிருப்பார். கேரளா அதாவது ஐயப்பனோட கேரளா அந்த கோயிலை காட்டினதே பரசுராமர் தான் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த அவதாரம் ராம அவதாரம். ஸ்ரீராமர் ஏகபத்தினி விரதம் இருந்து அயோத்திக்கு நல்ல ராஜாவாக இருந்தார். ஸோ இந்த அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து என்னென்ன வேணும், என்னென்ன இருந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ ராமாயணத்தோட ஹீரோ இவர் தான். ராமாயணம் அது இந்த புராணத்துக்கு ராமாயண பேர் கிடச்சது காரணமே இவர் தான். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான ஆஞ்சநேயராக அவதாரம் எடுத்திருப்பார் ராமருக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கு. அதேமாரி ராமருக்கு பக்கபலமாக ராவணனை தோக்கடிக்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உதவி செஞ்சுருப்பார். ஹனுமான் வந்து ராமனுக்கு உதவி செஞ்சுருப்பார். அடுத்து கிருஷ்ண அவதாரம். துவாரபக யுகத்தில் பாண்டவர்கள் பக்கம் இருந்து தர்மத்தில் கர்ணனை கொன்று அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நின்றுட்டிருப்பார் அந்த கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ண பகவான் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருப்பார் ஒரு சாபம்படி, ஒரு முனிவர் சாபம்படி. இந்தமாரி அவர் சொல்லுவார், உன் பாதத்தில் தான் உனக்கு இறப்பு வரணும். ஸோ அதேமாரி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு வேட்டைக்கார ஒரு மானை வந்து குறி வச்சுருப்பான். ஸோ விஷ்ணு ஒரு வீட்டில் வந்து உறங்கிக்கிட்டு இருப்பார், ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த ஒரு நேரத்தில் வந்து அவன் விட்ட அம்பு வந்து அந்த மான்லேருந்து விலகி கிருஷ்ணன் காலில் போட்டு அங்கே கிருஷ்ணன் அங்கே இறந்து போயிருப்பார். லைக் கிருஷ்ணன் வந்து அவர் தான் நம்மளுக்கு வந்து பகவத்கீதை அப்படின்னு கீதை நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ விஸ்வரூபத்தை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனனுக்கு கடைசியில் காமிச்சிருப்பார் மகாபாரதத்தில். பலராமர் கூட வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான். ஸோ பலராமர் கிருஷ்ணனும் பார்த்திங்கன்னா அண்ணனும் தம்பியாக பிறந்தவங்க. பலராமர் சும்மா இல்லை, அவரோட பலம் வந்து ஹனுமானுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைக் ஹனுமானுக்கும் இவருக்கும் ஒரு சண்டை ஓடினா கூட அதில் பலராமர் ஹனுமானுக்கு டஃப் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அவரை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியான அவதாரம் வந்து கல்கி அவதாரத்தை வந்து விஷ்ணு வந்து எடுக்காத ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலியுகம் நம்ம பெருகிற யுகம் பெரிய கலியுகம். ஸோ ராமர் இருந்தது திரேதா யுகம், கிருஷ்ணன் இருந்தது துவாரபக யுகம். ஸோ நம்ம இருக்கிறது கலியுகம். ஸோ இந்த கலியுகத்தோட இறுதியில் தான் அந்த கலின்ற அரக்கன் அழித்து விஷ்ணு வந்து புதுசாக கல்கி யுகம் இல்லாட்டி இன்னொரு யுகம் சொல்லுவாங்க லைக் சத்திய யுகமாக என்னமோ ஒரு யுகம்ல. ஸோ அந்த யுகத்தை உருவாக்குவார் அப்படி சொல்லியிருக்காங்க. லைக் கல்கி அவதாரம் எப்படின்னா ஒரு குதிரை மேலே வால் வீசி வருவார். அவ்வளோதான். மனுஷன் விஷ்ணு பகவான் ஒரு வால் வச்சுருப்பார், குதிரை மேலே வருவார். அதான் கல்கி அவதாரம். ஸோ இந்த அவதாரத்தை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கும் கல்கி 2898 AD. ஸோ அந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அதில் வந்து கலின்ற அரக்கனாக வந்து கமல்ஹாசன் நடிச்சிருப்பார். அவர் வந்து கிங் யாஸ்கின் அப்படி சொல்லி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் அஸ்வத்தாமனோட சாபம், லைக் வந்து அஸ்வத்தாமன் வந்து பாண்டவரை கொண்டிருப்பாங்க. ஸோ அஸ்வத்தாமன் வந்து பாண்டவனை கொண்டு கூச்சிருப்பார். அதில் மிச்ச பாண்டவர்களுக்கு 5 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுப்பாரு, நான் அடுத்த யுகத்தில் கல்கியாக பிறப்பேன், அதாவது ஒரு தாயோட வயிற்றில் தான் பிறப்பேன். ஸோ என்ன நீ வந்து பத்திரமா வந்து அந்த நான் பிறக்கிற வரைக்கும் நீ பத்திரமா என்னை ஈட்டு எடுக்கணும், நான் வந்து எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அப்படி வராமல் இருக்க நான் பிறக்கிற வரைக்கும் நீ வந்து உயிரோடு இருப்ப அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப வயசாகி இமோட்டலாக இன்னும் இந்த கலியுகத்தில் வந்து அஸ்வத்தாமன் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ அந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் சார் வந்து அஸ்வத்தாமன் ரோலை ப்ளே பண்ணியிருப்பார். விஷ்ணுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 அவதாரம் மட்டும் விட்டா அவருக்கு 24 அவதாரம் இருக்குது. லைக் புத்தர், ஹயக்ரீவர், நரநாராயணன், நாரதர், தாத்தாத்ரேயர் அப்படி சொல்லி நிறைய அவதாரம் இருக்குது. அதனால் சின்ன சின்ன கதை தான். ஸோ நான் வந்து இந்த தசாவதாரத்தை மட்டும்தான் அதில் இன்க்ளூட் பண்ணேன். லைக் மோகினி அவதாரம் இன்க்ளூட் பண்ணேன்னா கூர்ம அவதாரம் எடுத்தப்போ தான் மோகினி அவதாரம் எடுத்திருப்பாரு. ஸோ அதனால் சேர்த்து வந்து நான் மோகினி அவதாரத்தையே சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் அது பார்த்திங்கன்னா நான் மித்தாலஜி லைக் நான் அனிம் தான் நிறைய போடுவேன். லைக் அதையும் தொடர்ந்து மித்தாலஜி லைக் கார்ட்டூன், மார்வல், டிசி சொல்லி எல்லாத்தையும் நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன கொண்டுமோ நீங்கள் கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்காக செய்வேன். ஐ ஜஸ்ட் ட்ரை டு சே. உங்களை நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பை பாய்.